எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. அதாவது செலெக்ஷன் போஸ்ட் 13ஓட ரிசல்ட் வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இது கேட்டுகிட்டே இருந்தாங்க, ரிசல்ட் வருமா வராதான்ட்டு. ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிடிஎஃப் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா கட் ஆஃப் தான். ஸோ மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷனோட கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெட்ரிகுலேஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஓவரால் வேக்கன்சி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு கேட்டகரியாக நல்லா கவனிங்க. சில ஸ்டூடெண்ட்டோட வந்து என்னென்னா ரோல் நம்பர் என்னன்னா இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சில காரணங்களால நாங்கள் வித்கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்னென்னா டிபார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டியூ டு மெனி ரீசன்ஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எவ்வளோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மார்க் ஆக்சுவலி என்னென்னா எவ்வளோ ஸ்கோர் வந்து வாங்கியிருப்பாங்க, ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஜஸ்ட் வந்து என்னென்னா கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அது மட்டும்தான். பட் நம்ம டெடிக்கேட்டடாக என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே ஃபைனலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் இருக்கும். இதில் மெட்ரிகுலேஷன் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் இல்லாட்டி உங்களோட நேம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 356 பேஜ்னால நல்லாவே வந்துன்னா பொறுமையாக தான் ஓப்பன் ஆகும். அதுவும் ஃபோன்லலாம் பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நான் லாஸ்ட் டைமே நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்துன்னா அவங்க பார்க்கறத மிஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட பேர் வந்துன்னா ரோல் நம்பரில் இருந்தது, ஐ மீன் லிஸ்ட்டில் வந்து இருந்தது. ஸோ சில சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ அதுக்காக தான் பொறுமையாக வந்து செக் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹையர் செகண்டரி அதே மாதிரி தான் கிராஜுவேஷன். சப்போஸ் உங்களோட ரோல் நம்பர் வந்து என்னென்னா நீங்கள் மறந்ததுன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஒவ்வொரு இதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேயே ரோல் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது பார்த்துக்கலாம். அண்டு வந்து என்னென்னா சில பிடிஎஃப்ல என்னென்னா வித்கல் வந்து பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து வித்கல் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்குது. நம்ம மேஜராக செக் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ரிசல்ட் பிடிஎஃப் தான். அந்த ரிசல்ட் பிடிஎஃப்ல நம்மளுக்கு வந்து வந்திருக்க இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ரிசல்ட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏதாவது வந்து என்னென்னா ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து சொல்லலாம்.